Very good morning. ஒரு இருண்ட மாலை பொழுதில் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு கூட்டம் மின்மினிகள் மரங்களின் நிழலின் கீழ் ஒன்று கூடின. அவை ரீங்காரமிட்டும் ஒளிரும் தங்கள் சிறிய உடல்களால் இருளை போக்கியும் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அவற்றுள் ஃபெயா என்ற பெயருடைய ஒரு குட்டி மின்மினி இருந்தது. அது மற்றவற்றை விட உருவத்தில் சிறியதாகவும் பெரும்பாலும் கூச்ச சுபாவம் கொண்டதாகவும் இருந்தது. மின்மினிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த வேளையில் பீதியடைந்த ஒரு முயல் அவற்றின் நடுவே ஓடி வந்தது. தயவு செய்து உதவுங்கள் என்று அந்த முயல் கதறியது. என் வலை இருண்டு கிடக்கிறது, என் குட்டிகள் உள்ளே சிக்கிக் கொண்டன. அவற்றை எப்படி சென்று அடைவது என்றே எனக்கு தெரியவில்லை. மின்மினிகள் அச்சத்துடன் முணுமுணுத்தன. அந்த காடு மிகவும் அடர்ந்ததாகவும் அறியப்படாத ஆபத்துகள் நிறைந்ததாகவும் இருந்தது. இது மிகவும் ஆபத்தான செயல் என்று ஒரு மின்மினி கூறியது. நமக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது? ஃபியாவின் இதயம் படபடவென்று துடித்தது. அவளுக்கும் பயமாகத்தான் இருந்தது. ஆயினும் அந்த முயலின் குட்டிகள் இருளில் தனித்து விடப்படுவதை நினைத்து அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு ஃபியா முன்வந்தது. நான் உனக்கு உதவுகிறேன் என்று அவள் கூறினாள். அவள் குரல் நடுங்கிய போதிலும் அதில் ஒரு உறுதி இருந்தது. அந்த முயல் அவளை நன்றியுணர்வுடன் நோக்கியது. நன்றி, குட்டி பெண்ணே. ஃபியா தன் சிறிய உடலை முடிந்தவரை பிரகாசமாக ஒளிரச் செய்து அந்த முயலுக்கு இணையாக பறந்து சென்றாள். அவளது ஒளி அந்த காட்டுப்பாதையை வெளிச்சப்படுத்தியது. அது ஒன்றும் எளிதான பயணமாக இருக்கவில்லை. இருண்ட நிழல்கள் சூழ்ந்தன, மரங்களுக்கிடையே அறிமுகமற்ற ஒலிகள் எதிரொலித்தன. ஆயினும் ஃபியா தொடர்ந்து முன்னேறிச் சென்றாள். என்னால் இதை செய்ய முடியும் என்று தனக்குத்தானே திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டாள். இறுதியில் அவை அந்த முயலின் வலைக்குச் சென்றடைந்தன. ஃபியாவின் ஒளி அந்த முயலை வலைக்குள் வழிநடத்திச் சென்றது. சிறிது நேரத்திலேயே அந்த முயல் தன் குட்டி குழந்தைகளுடன் பத்திரமாகவும் நலமாகவும் வெளியே வந்தது. ஃபியா மீண்டும் அந்த மின்மினிகளிடம் திரும்பி வந்தபோது அவளது வீரத்தை பாராட்டி அவை ஆரவாரம் செய்தன. நீ நம் அனைவரிலும் உருவத்தால் மிகச் சிறியவள், ஆனால் உன் வீரம் அனைத்தையும் விட பிரகாசமாக ஒளிர்கிறது என்று அவற்றுள் ஒன்று கூறியது. அந்நாள் முதல் ஃபியா அந்த காட்டிலேயே ஒரு வீராங்கனையாக போற்றப்பட்டாள். இருளில் தவித்த மற்றவர்களுக்கு வழி காட்டிய அவளது ஒளியாலும் அவளது வீரத்தாலும் அவள் புகழ் பெற்றாள். கதையின் நீதி: மிக கடுமையான இருண்ட காலங்களிலும் கூட துணிச்சலே நமக்கு வழிகாட்டும் ஒளியாக திகழ்கிறது. Thanks for watching. Like, share and subscribe for more videos.